இப்போ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அது பாருங்க, வெங்காயமும் வச்சுருக்கேன், பச்சை மிளகா வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி வச்சுருக்கேன், தக்காளி ஒரு 4 தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/2 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன், பேஸ்ட் ஒரு 1/2 கிலோ பிரியாணி அரிசி ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கிறேன். அதை ஊறட்டும். நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சு அது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அது கூட நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பெருஞ்சீரகம், கசகசா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு சின்ன 5 பச்சை மிளகா அப்படின்னு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கிட்டு வெங்காயம் பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டோம். அது கூட ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வடை போட்டோம். நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதில் வந்து நம்ம தக்காளி ஒரு 4 தக்காளி சேர்த்துட்டோம். தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் சிக்கன் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் கறி மசாலா, காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா ஒரு 3 ஸ்பூன். இப்போ இது கூட நம்ம ஒரு 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். மசாலாவோட போட்டு கிண்டி விட்டுப்போம். பாருங்க, நம்ம வந்து மசாலாவோட கறியை வந்து நல்லா கசங்கி வச்சு இப்போ அதில் 100 ml தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுப்போம். பாருங்க, நல்லா தயிர் ஊற்றி நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கறியை வேக விடுவோம். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. சிக்கன் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். நான் 1/2 கிலோ அரிசி தான் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ கறி போட்டுக்கிறேன். நான் வந்து இந்த கிளாஸால் 2.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்குறேன். அதாலே தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேன். கிளாஸ் 2.5 கிளாஸ் அரிசி, 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ நல்லா இது ஒரு கொதி வரைக்கும் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். நல்லா மூடி போட்டு கொதி வருது. நல்லா கொதிக்குது. நம்ம இப்போ அரிசி போட்டு
போட்டு ஒரு கொதி வந்துருச்சு. எனக்கு ஒரு கல் உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சாதம் அரை வேக்காடு வெந்துருச்சு. வந்து நம்ம தம்மு போட்டுக்கலாம். பாருங்கள், தோசைக்கல் போட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைப்போம். ஏன்னா தோசைக்கல் கொஞ்சம் சூடாகணும். அதுக்கு மேலே தம்மு போட்டு வெயிட்டான தம்மு போட்டாச்சு. இப்போ அது மேலே வெயிட்டான நான் ஒரு ஜெக்கு நிறைய தண்ணி மூட்டு அது மேலே வச்சுருக்கிறேன். பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கு. பாருங்கள் எவ்வளோ போல அதனால ஒன்று நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சா சூப்பரான தம் பிரியாணி ரெடி. கறியில் உடையவே இல்லை பாருங்கள், அப்படி முசு முசாக கிடக்குது. சூப்பராக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ சிக்கன் கிரேவி செஞ்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அதில் கொஞ்சம் பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குது. வெங்காயம் நல்லா வதங்குது. அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ சிக்கன். நல்லா இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போட்டுக்கலாம். பச்சை வகை வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட ஒரு 2 குட்டி தக்காளி வெட்டி எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டோம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் சிக்கன் தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுப்போம். நம்ம நல்லா மசாலாவில் எல்லாம் அப்படி கறி பாருங்க பாதி எடுத்துருச்சு. இப்போ நம்ம நிறைய தண்ணி ஊற்ற போகிறத ஊற்ற போகிறோம். கறி மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.